ஹாய் வெல்கம் டு T2J ஹெல்த் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முள்ளங்கியை பற்றி தான். முள்ளங்கிங்கிறது ஒரு சாதாரண காய் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த முள்ளங்கி பிடிக்காது அப்படின்னு கூட சொல்லுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஆனால் முள்ளங்கியில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, நிறைய டிசீஸை க்யூர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காய் இந்த முள்ளங்கி அப்படின்னு சொல்லலாம். இப்போ குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த முள்ளங்கிக்கான பருவமும் இந்த குளிர்காலம் தான். இந்த பருவத்தில் கிடைக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம தவறாமல் பயன்படுத்திக்கணும். இப்போ அந்தந்த பருவத்தில் என்னென்ன காய் கிடைக்குமோ அந்தந்த காய்கறிகளை நம்ம அந்தந்த பருவத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு எந்த வியாதியும் வராது. ஸோ இந்த முள்ளங்கியில் என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். முள்ளங்கி அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக கிடைக்கக்கூடிய பிரபலமான ஒரு காய்கறி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது நிச்சயமாக ஊட்டச்சத்தால் நிரம்பி இருக்கிற ஒரு காயின்னு சொல்ல முடியும். சமீப காலமாக இந்த சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது வந்து சுகாதார நலன்களுக்காக மக்கள்கிட்ட வந்து அதிக ஆதரவை பெற்று வருது இந்த முள்ளங்கி. இந்த முள்ளங்கியில் இருக்கக்கூடிய நன்மைகள் வந்து ரொம்ப பிரமிக்க வைக்குது. முள்ளங்கியோட சுவை நம்மளை பல பேருக்கு பிடிக்காது, அதோட ஸ்மெல் பிடிக்காது. ஆனால் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது முள்ளங்கி வந்து அதிக பாயிண்ட்ஸ் முள்ளங்கிக்கு தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், முள்ளங்கியை நம்மளோட உணவில் ஒரு பகுதியை எடுத்துக்கணும். ஸோ எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமும் கூட. முள்ளங்கியில் நிறைய நன்மைகள் இருக்குதுன்னு சொன்னாலே அது என்னென்னு பார்க்கலாம். இதில் நீர் சத்து அதிகமாகவே இருக்குது. அதனால் இந்த காய்கறி வந்து நம்மளை நீரேற்றமாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மேலும் முள்ளங்கி நம்மளோட ரெட் பிளட் செல்ஸை வந்து அதோட சேதத்தை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த செயல்பாட்டின் மூலமாக ரத்தத்திற்கு ஆக்சிஜனும் கிடைக்கிது. ஸோ முள்ளங்கி நம்ம அதிகம் ஏன் அந்த முள்ளங்கியை பற்றியே பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது மற்ற வெஜிடபிள்ஸை விட. இது தவிர இதில் விட்டமின் சி இருக்குது, பிற ஊட்டச்சத்துக்களோட ஒரு நல்ல மூலமாக இந்த முள்ளங்கி இருக்குது. மேலும் நம்மளோட உடலுக்கு பல வழிகளில் இது பயனளிக்குது. என்னவா இந்த முள்ளங்கியை பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் அதோட பெனிஃபிட்ஸை அதை பற்றி மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து டயபெட்டிக்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டயபெட்டிக்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம டயபெட்டிக்கால் பாதிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தோம் அப்படின்னா நம்மளோட உணவில் கண்டிப்பாக முள்ளங்கி இருக்கணும். நம்மளோட சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் அப்படின்னா இந்த முள்ளங்கி நம்ம ஃபுட்டில் இருக்கணும். இது வந்து குளுக்கோஸ் நிலேட் அப்படிங்கிற ஒரு ஐசோதிசைனேட் போன்ற சில டயபெட்டிக் எதிர்ப்பு சேர்மங்களை கொண்டு இருக்குது. மேலும் இதில் வந்து நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிற அந்த இதில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வில் முள்ளங்கி அப்படிங்கிறது குளுக்கோஸோட வளர்ச்சிதை மாற்றத்தையும் நம்ம உடலோட நம்மளை இப்போ சுகர் அதிகமாகிடுச்சு, டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்னா இன்சுலின் போடுறாங்களே, அது போடுறதுனால ஏற்படுற எதிர்விளைவுகளையும் இது கண்ட்ரோல் பண்ணுது இந்த முள்ளங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் டயபெட்டிக் பேஷண்ட் கண்டிப்பாக அவங்களோட உணவில் வாரத்துக்கு 3 முறையாவது முள்ளங்கியை ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட பாடியை எப்போதுமே வாட்டர் கண்டென்ட் இருக்க மாதிரியே வச்சுக்கிறதுக்கு இந்த முள்ளங்கி யூஸ் ஆகுது. குளிர்காலத்தில் நம்ம எல்லாருமே தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக குடிப்போம். ஸோ அப்போ வந்து நம்மளோட உடலை வந்து நீரிழைப்பு ஏற்படும், விடுது தண்ணி சத்து இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா முள்ளங்கியை தவறாமல் நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கணும். அதாவது முள்ளங்கி வெள்ளரிக்காயில் இருக்கிற அளவுக்கு நீர் சத்து முள்ளங்கிலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம முள்ளங்கியை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட தோல், முடி இது எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். தண்ணி சத்து குறையாமல் நம்மளோட பாடியை வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு காய் அப்படின்னு சொன்னால் அது இந்த முள்ளங்கியை சொல்லலாம். நெக்ஸ்ட்டு செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதாவது முள்ளங்கியில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. மேலும் இது வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த முள்ளங்கி ஹெல்ப் பண்ணுது. இதை வந்து ஒரு ரூட் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த கான்ஸ்டிபேஷன், அசிடிட்டி, அப்புறம் ஒரு ஏப்பமாக வரும் இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது, செரிமான கோளாறு, இது எல்லாத்தையுமே இது கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அப்புறம் இது ஃபைல்ஸ் பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஃபைல்ஸ் ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்கும் இந்த முள்ளங்கி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃபைல்ஸ் பேஷண்ட் இருக்கிறவங்களும் இந்த முள்ளங்கியை கண்டிப்பாக சாப்பிடலாம். முள்ளங்கி ஹார்ட்டை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. முள்ளங்கியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், கால்சியம், பொட்டாசியம் இது எல்லாமே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த சத்துக்கள்லாம் என்ன பண்ணுது, நம்மளோட ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது. அதோட ரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்த உதவுது. இயற்கையிலேயே நைட்ரேட்டுகளோட சிறந்த மூலமாக இந்த முள்ளங்கி இருக்கிறதுனால ரத்த அழுத்தம், ரத்த ஓட்டம் இது சாதாரணமாக இருக்கும்போது இதய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவும் குறைவாக இருக்கும். ஸோ இந்த சத்துக்கள் இதில் இருக்கிறதுனால இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் ஓரளவு தடுக்கிறதுக்கு இந்த காய் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க.
முள்ளங்கியால் நம்மளோட கரோனரி இரத்த நாளங்களை பாதுகாக்க முடியும். இதய நோய், பக்கவாதம் இந்த மாதிரி நோய்கள்லாம் ஏற்படுற அபாயத்தை தடுக்க முடியும் அப்படின்னு ஜப்பானில் உள்ள கக்கோஷிமா அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தோட சயின்டிஸ்ட் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் ஆந்தோசியன்கள் முள்ளங்கியோட அதோட சிவப்பு நிறத்தை கொடுப்பதற்கு உதவக்கூடிய பிளவனாய்டுகள் இது எல்லாமே இதய நோய்க்கான குறைந்த ஆபத்தோடு இணைக்கப்பட்டிருக்குது. ஸோ அதனால் முள்ளங்கியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதய நோய் வராமல் தடுக்க முடியும். முள்ளங்கியில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி நோய்களை எதிர்த்து போராட ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறமா இதில் சல்ஃபர் மற்றும் ஐசோத்திசயனேட்ஸ் கலவைகள் இருக்கிறதுனால இது புற்றுநோய் செல்கள் உருவாகிறத தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இது சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கிறதோட ஏற்கனவே உள்ள கற்களை கரைக்கவும் ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் ஃபீவர், சளி இதெல்லாம் இருக்குதுன்னா இதில் இயற்கையாகவே ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பொதுவான காய்ச்சல் மற்றும் சளியை போக்குறதுக்கு இந்த முள்ளங்கி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்களை பாதுகாக்கவும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போராடுது. ஸோ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கப்படுது. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முள்ளங்கியை நம்மளோட தினசரி ஃபுட்டில் சேர்த்துக்கணும். இது நம்மளோட நீண்ட நேரத்துக்கு நம்மளோட வயிற்றை ஃபுல்லாக வைக்கிறதுனால இது அதிகமாக பசி எடுக்காது. ஸோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. முள்ளங்கி கல்லீரலுக்கு ஒரு கவச குண்டலமாக இருக்குது. உடலில் நோய் தாக்கம் ஏற்பட்டால் கல்லீரல் தானாகவே நச்சுக்களை அகற்றி உடலை பாதுகாக்குது. முள்ளங்கியில் இருக்கக்கூடிய அந்த கலவைகள்லாம் கல்லீரலுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. இது சிறுநீரகத்தில் இருக்கும் நச்சுக்களையும் வெளியேற்ற ஹெல்ப் பண்ணுது. முள்ளங்கி இயற்கையாகவே பூஞ்சை, காளான் மற்றும் பூஞ்சை தொற்று நோய்களை எதிர்க்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்குது. இது வீக்கத்தை குறைக்கவும் சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய கோளாறுகளை சரி செய்யவும் ஹெல்ப் பண்ணுது. சிறுநீரக அமைப்பில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றதில் இது சிறப்பாக செயல்படுது. இது மாதிரி பல நன்மைகளை கொண்ட முள்ளங்கியை தினசரி உணவில் நம்ம சேர்த்துட்டோன்னா நம்ம உடலுக்கு முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கிது. பச்சையாக கூட சாப்பிட்லாம், சமைச்சோ இல்லை ஊறுகாயாகவோ இல்லைன்னா ஜூஸ் வடிவத்திலையோ எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை எந்த வடிவத்தில் எடுத்துக்கிட்டாலும் நம்ம உடல் நலத்துக்கு முள்ளங்கிங்கிறது ஒரு சிறந்த காயாக இருக்குது. குளிர்காலத்தில் முள்ளங்கியை தவிர்க்காமல் உணவில் சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய நோய்கள் அப்போ தான் நம்மளை தாக்கும். அப்போ நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுக்கும் உடலை நச்சுக்கள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கும் இந்த காய் ரொம்ப ரொம்ப முக்கியமான காயாக இருக்குது. எல்லா சத்துக்களும் நிறைந்த இந்த முள்ளங்கியை எல்லாருமே அவாய்ட் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.